ஹலோ கிரிக்கெட் லவர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, என்னது மும்பை இந்தியன்ஸ்லேருந்து சூரியகுமார் யாதவ் வெளியே வர போகிறாரா, அதை பற்றி மக்களே நேற்று வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்மளும் வந்து பார்க்க போகிறோம் மக்களே. இது வந்து நடக்குமா நடக்காது அதை பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த வீடியோ பிடிக்குதோ இல்லையோ ஒரு லைக் ஒரு ஷேர் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மக்களே, இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஸ்கை தான் வந்து காரணம். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து ப்ரொஃபைலை வந்து மாற்றிருக்காரு மக்களே. ஃபஸ்ட்டு வந்து மும்பை இந்தியன்ஸ் ஜெர்சி போட்ட ப்ரொஃபைல் பிக்சரை வந்து வச்சிருந்தார் மக்களே. இப்போ வந்து என்ன மாற்றிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஒய்ஃப் கூட இருக்கிற மாதிரி வந்து ப்ரொஃபைலை வந்து மாற்றி வச்சிருக்காரு மக்களே. இது மட்டும் சந்தேகம் வந்து கிடையாது. இன்னொன்று என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து மும்பை இந்தியன்ஸ் போஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிருந்தாரு. அதை எல்லாத்தையும் வந்து டெலிட் பண்ணியிருக்காரு மக்களே. அதாவது டெலிட் வந்து பண்ணிட்டாரு மக்களே. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் அஃபிஷியல் பேஜ் வந்து இருக்குல்ல மக்களே, அதை வந்து அன்ஃபாலோ வந்து பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ ஃபாலோ பண்ண மாதிரி தான் நியூஸ் வந்து நேற்று வந்துகிட்டு இருந்துச்சு. இது வந்து என்ன அளவுக்கு உண்மைன்னு வந்து தெரில மக்களே. ஒரு வேளை தேர்ட் விஷயம் போய் கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு 2 விஷயத்தை பார்த்து தான் வந்து ஃபேன்ஸ் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ்லேருந்து வந்து ஹர்திக் பாண்டியா எப்படி வெளியே போனாரோ அதே மாதிரி சூரியகுமார் யாதவும் வந்து வெளியே போக போகிறார் அப்படின்ற மாதிரி வந்து ஃபேன்ஸ் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. இன்னும் சில ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, மும்பை இந்தியன்ஸ் வந்து சூரியகுமார் யாதவுக்கு கேப்டன்சி வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்து சூரியகுமார் யாதவ் வெளியே வந்து வரப்போகிறார் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க மக்களே. இது வந்து என்ன அளவுக்கு உண்மைன்னு வந்து தெரியல. இன்னும் வந்து சில சிஎஸ்கே தற்கூரிங்கெலாம் இருக்காங்களே, அவங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ்லேருந்து ஹர்திக் பாண்டியா எங்களுக்கு வரப்போகிறாரு, அதே மாதிரி வந்து ஸ்கை எங்களுக்கு வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க மக்களே. ஹர்திக் பாண்டியா கூட ஒத்துக்கிறேன்டா, உங்களுக்கு வந்து தேவைப்படுது, அதனால் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி ரூமர் தான் இன்னும் போயிட்டு இருக்கு. இன்னும் கன்ஃபார்ம் வந்து ஆகலை. அதுக்குள்ளே வந்து ஸ்கைக்கு வந்து விட்டு போடுறாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே. உண்மையாக மனசாரத்தோடு சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து சூரியகுமார் யாதவ் வந்து சிஎஸ்கேக்கு வேணும்னு சொல்லிட்டு என்னடா இருக்கிற டீமை நுவிக்காக்கி கேட்காதீங்களா, எங்களை பார்த்து கற்றுக்கோங்க கொஞ்சமாச்சு சரியா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, இது வந்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க மக்களே. இது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ், பை.